Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு class number 40ல already stitch பண்ண ஒரு blouseல சிம்பிளான embroidery stitches யூஸ் பண்ணி நம்மளே ஓனா எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போதான் first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணுங்க. இந்த saree பாத்தீங்கன்னா yellow and orange கலர்ல double shadeல இருக்க மாதிரியான ஒரு silk saree. கீழ வந்துட்டு பார்டருக்கு பதிலா motif கொடுத்திருக்காங்க. இந்த motifல இந்த மாதிரி ஃப்ளவரும் அதுக்கு இடையில லீஃபும் ஜரியில வர்க் பண்ணிருக்காங்க. இந்த motif பாத்தீங்கன்னா பிங்க் கலர்லயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ப்ளூ கலர்லயும் வர மாதிரி வர்க் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த சாரியோட பல்லு. அப்படியே சாரிக்கு கான்ட்ராஸ்டான ஒரு green கலர்ல கொடுத்திருக்காங்க. சாரி வந்துட்டு ரொம்ப பிளைனா சிம்பிள் வர்க்கோட இருக்கறனால இதோட பல்லு பாத்தீங்கன்னா கிராண்டான ஜரி வர்க் பண்ணிருக்காங்க. இதுதான் அந்த சாரியோட blouse. இந்த blouseலயும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஃப்ளவர் motifs வந்து பேக் சைடுலயும் ஸ்லீவ்ஸ்லயும் வர மாதிரி கொடுத்திருக்காங்க. இதோட neck lineல ஒரு சிம்பிளா ஒரு சின்ன ஒரு golden piping வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க. இந்த neck line ரொம்பவே பிளைனா இருக்கறனால நம்ம neck lineல தான் வர்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் canvas sheetல இந்த மாதிரி petal வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு glass marking pencil வாங்கிக்கோங்க. இந்த பென்சில் நம்ம கிளாத்ல வரையிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டிட்ச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம வரைஞ்ச டிசைன்ஸ் அழியாம அப்படியே இருக்கும். எல்லா ஸ்டேஷனரி கடைகள்லயும் பட்டன் ஹவுசஸ்லயும் இது கிடைக்குது. இந்த neck lineல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெட்டலோட டெம்ப்ளேட் வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்குல ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா இந்த டெம்ப்ளேட்டை ஒவ்வொரு இடத்துலயும் வச்சு வரைஞ்சிட்டே வாங்க. நெக்லைனை சுற்றியும் நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கோல்டன் கலரில். இது எல்லா கலர்லையுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு சாரீக்கு என்ன கலர் சூட் ஆகுமோ அந்த கலரில் நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்க இந்த பெட்டல்ஸுக்கு நடுவில் வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இந்த குந்தன் ஸ்டோன்ஸை நம்ம ஒட்டிக்கலாம். எல்லா பெட்டல்ஸ்லையுமே நம்ம ஸ்டோன்ஸை வந்து ஒட்டி முடிச்சாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா ப்ளவுஸை வந்துட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்துட்டு 18 இன்ச் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். 18 இன்ச் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் முழுக்க கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே சின்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுற மாதிரி இருக்கும். கிளாத்தை வந்துட்டு சுருக்கம் இல்லாத மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்க பால் செயின் எடுத்துக்கோங்க. இந்த பால் செயினும் எல்லா கலர்லையுமே நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. இந்த செயினை நம்ம பெட்டல்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த அளவுக்கு வச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குன்ட்டு. கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸில் நான் 24 பெட்டல்ஸ் வரைஞ்சிருக்கேன். பால் செயினும் இதே அளவில் நான் 24 பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வரைஞ்சிருக்க அந்த அவுட்லைனில் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்ச பால் செயினை மேலே வச்சு ஒட்டிக்கணும். இந்த பால் செயினை ஒட்டும் போது கொஞ்சம் கவனமாக அதே ஷேப்பில் இருக்க மாதிரி நீட்டாக ஒட்டுங்க. இந்த மாதிரி ஒரு நீடிலோ ஏதாவது ஒரு டிப் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வரைஞ்சிருக்க எல்லா பெட்டல்ஸ்லையுமே பால் செயின் ஒட்டி முடிச்சாச்சு. நல்லா ட்ரையாக விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எம்ப்ராய்டரி போடலாம். இந்த எம்ப்ராய்டரிக்கு இந்த மாதிரி சில்க் த்ரெட்ஸ் எடுத்திருக்கேன் ஆரஞ்ச் அண்ட் பீகாக் ப்ளூ கலரில். சாரியோட ஆரஞ்சு கலர்லேயும் மோட்டிஃபில் இருக்க பீகாக் ப்ளூ கலரும் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீடில் வந்துட்டு நீடில் நம்பர் 5 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை வந்துட்டு 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க.
இதில் வந்து 4 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டாண்ட்ஸையும் நீடில் கோர்த்துக்கோங்க. இப்போ இதை டபுளாக வச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ மொத்தம் இதில் 8 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டோனுக்கும் பால் செயினுக்கும் இடையில லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோனோட கார்னரில் இந்த மாதிரி சென்டரில் நீடில் அடியிலேருந்து மேலே எடுத்துக்கோங்க. கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில். இப்போ நீடில் ஒரு தடவை இந்த மாதிரி சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த பால் செயினை ஒட்டி சென்டர் பார்ட்டில் நீடில் குத்திக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டை வந்துட்டு எடுத்துடக்கூடாது. இப்போது ரைட் ஹேண்டில் கீழே நீடில் பிடிச்சி பொறுமையாக இடுங்க. அந்த த்ரெட் ஃபுல்லாக உள்ளே போகிற வரைக்கும் நம்ம கையில் ஹோல்ட் பண்ணியிருக்க த்ரெட்டை விடக்கூடாது. இப்போ ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் நீடில் அடியிலேருந்து மேல் பக்கம் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடில் ஒரு தடவை சுற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்க அதை ஒட்டியே நீடில் குத்தி கீழ் பக்கமாக நீடில் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போது ரெண்டாவது ஸ்டிச்சும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதே ஸ்டிச்சை யூஸ் பண்ணி இந்த பெட்டல் முழுக்க நெருக்கமாக இந்த ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். பிகினர்ஸ்க்கு இந்த சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் லூஸாக விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது நாட் விழுந்துடும். உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா ஆங்கர் த்ரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் டுட்டோரியல் வந்துட்டு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே தெரிகிற ஐ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிகினர்ஸ் எம்ப்ராய்டரி அப்படின்ற என்னோடய பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் கிளாஸ் 1லேருந்து நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே இருக்குது. நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ்லேயும் குர்த்திலையும் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 1 hour டைமும் இந்த மாதிரி 1-2 மெட்டீரியல்ஸும் இருந்தால் போதும், நம்மளே ஓனாக நம்ம ப்ளவுஸை சூப்பராக டிசைன் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டோனுக்கு கீழே தெரிகிற சின்ன கேப்பில் மட்டும் நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. மறுபடியும் சைடில் வரும்போது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு மீதி இருக்க பெட்டல்ஸையும் நம்ம இதே ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிடலாம். நீங்கள் இந்த பெட்டல் ஷேப்புக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஷேப்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸ்கொயர், டைமண்ட் மாதிரி ஷேப்ஸ் கூட நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் வந்து வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு ஃபில் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சை வேறு எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது க்ரியேட்டிவான ஐடியாஸ் தோணுச்சுன்னா என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பெட்டலோட ஃபில்லிங் வந்துட்டு முடிய போகுது. நம்ம லாஸ்ட் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீடில் அடியிலேருந்து மேலே எடுத்துகிட்டு ஒரு தடவை நீடில் சுற்றிட்டு நீடில் கீழ்ப்பக்கமாக எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ பின்பக்கமாக திருப்பிட்டு ஏதாவது ஒரு லூப்புக்குள்ளே நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஒரு தடவை நீடில் சுற்றிட்டு நீடில் பிடிச்சி இழுங்க. இப்படி இழுக்கும்போது நாட் விழுந்துடும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு நார்மல் த்ரெட் கூட ஒரு கோல்டன் கலரில் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நீடில் த்ரெட் எடுத்துகிட்டு அதோட எண்டிங்கில் நாட் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒட்டியிருக்க பால் செயினை இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு செக்யூர் பண்ண போகிறோம். ஒரு பெட்டல்ஸ்க்கு 4 அல்லது 5 ஸ்டிச்சஸ் போட்டால் கூட போதும். இந்த ஸ்டிச்சஸ்க்கு யூஸ் பண்ணுற த்ரெட் வந்துட்டு நம்ம பால் செயின் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா புது வீடியோவையும் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும்.